வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னால் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையானது தொடங்கிய நிலையில் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா, தாளடி, பிரதான பருவ நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் பார்த்தோம்னா இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது அந்த விவசாயிகள் பார்த்தோம்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொண்டு வரும்போது அங்குள்ள அதாவது பிசி என்று சொல்லக்கூடிய பில்கிளாட் என்பவர்கள் நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக உள்ளது என்று கூறி பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. அதே போன்று நெல்லை பல நாட்களாக அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வைத்து காத்திருந்த விவசாயிகளுக்கு முளைத்து போவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்த நிலையில் மத்திய குழுவினர் பார்த்தோம்னால் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் செம்பேடு, தாராட்சி, அதே போன்று ஊத்துக்கோட்டை, கச்சூர், சோலைமேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஐந்து நபர்கள் கொண்ட குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கப்படுமானால் என்னென்றால் அதாவது 15% மேல் அதிகரித்துள்ள இந்த ஈரப்பதமானதை 22% கொண்டு வர வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்பதற்காகவும் அதே போன்று விவசாயிகளின் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்துள்ள மத்திய குழுவிடம் விவசாயிகளை பார்த்தோம்னால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக பார்க்கப்படுமானால் விவசாய அந்த அறுவடை செய்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையங்களில் எடுக்க மறுக்கின்றனர். வியாபாரிகளிடமிருந்து மட்டுமே நெல்லை வாங்கிக் கொள்கின்றனர். இதனால் விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி உள்ளோம் என மத்திய குழுவிடம் பார்த்தோம்னால் விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வருகின்றனர். தற்போது பார்த்தோம்னால் மத்திய குழுவினர் தாராட்சி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் அதாவது நம் செய்தி ஒளிபரப்பி இருந்த தாராட்சி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கை என்னவென்றால் தற்போது முளைக்க தொடங்கிய அந்த நெல்லை வாங்கிக் கொள்ள வேண்டும், அதே போன்று ஈரப்பதத்தை அதிகரித்து நெல்லை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விவசாயிகளிடம் உள்ளது. இது சம்பந்தமாக தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை அதாவது 5 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழுவில் பார்த்தோம்னால் பிடி உதவி இயக்குனர், அதே போன்று பிரியா பாட் என்ற குழுவினர் 5 பேரும், அதே போன்று மாவட்ட துறை சார்ந்த வேளாண் துறை அதிகாரிகள், அதே போன்று மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் என ஏராளமானோர் இந்த கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக கள ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். ஓவியா.